ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி அந்த ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணுறவங்க. இது ஸ்வேதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பாரதியை பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி வேலை வாங்கிட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆதி பார்த்துட்டு பாரதி கிட்ட அவள் பேசுகிறதுலாம் கேட்கணுன்னு உங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீங்களே இந்த கம்பெனிக்கு எம்டியாகவே இருக்கலாம் பாரதி, ஆனால் நான் சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேறீங்க, இப்படியே நீங்கள் அசிங்கப்படுறீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துருவாங்க. நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி வீட்டுக்கு வந்துட்டு அவர் பட்டுன்னு ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பாரதி போயிட்டு வாங்க ஆதி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஆதி பார்த்தீங்கன்னா ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி என்னாச்சு ஆதி உங்களுக்கு, நான் உங்களை சாப்பிட போகலான்னு கூப்பிட்டுருக்கேன். அவ்வளோ சார், நான் கூப்பிடுறது உங்கள் காதில் விழலையா, இல்லை உங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு தான் அழைக்கணுமா அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கும் ஆதி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ பாரதி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ ஆதி பாரதி நிறுத்திட்டு, ஆமாம் நீங்கள் யார், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டால் பாரதி நான் யாரா, நீங்கள் ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் பொண்டாட்டினா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆதி பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காமல் திரும்பிட்டு அவர் பட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே பாரதி என்னாச்சு ஆதி உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆதி பின்ன என்ன பாரதி, நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க, நான் இப்போ உங்ககிட்ட பேசலைன்னா உங்களுக்கு கோபம் வருதுல்ல, அப்போ நீங்கள் பண்ணது மட்டும் சரியா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி ஆதி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத, ஆஃபீஸில் நீங்கள் எனக்கு ஆனால் இங்கே நம்ம ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி பாரதி கட்டி பிடிச்சிட்டு, அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாரதி விடுங்க ஆதி, வாங்க நம்ம போகலாம், சாப்பிட்டு வரலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆதியும் பாரதி கிட்டே நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது, ஆனால் ஸ்வேதாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவங்கள ட்ரீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அவங்கள அவமானப்படுத்தினதை என்னால் பார்க்கவே முடியல, நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு பாரதி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும், நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.